நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாகிஸ்தானில் தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டதற்கான புதிய ஆதாரங்களை வெளியிட்டது இந்தியா. இந்தியாவின் பதிலடி தாக்குதலில் 40 பாகிஸ்தான் வீரர்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதாக விளக்கம். இந்தியாவின் பதிலடியால் சேதமடைந்த பாகிஸ்தான் விமானப்படை தளங்கள் எவை? செயற்கைக்கோள் புகைப்பட ஆதாரங்களை வெளியிட்டது இந்தியா. பாகிஸ்தானின் போர் கப்பல்கள் இந்திய கடற்படையால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டதாக விளக்கம். இந்திய கடற்படை தயார் நிலையில் இருந்ததால் பாகிஸ்தானே போரை நிறுத்தும்படி கோரியது. பாகிஸ்தானில் உள்ள மிகவும் ஆபத்தான தீவிரவாத முகாம்களை குறிவைத்தே இந்தியா தாக்குதல். அப்பாவி மக்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாகவும் ராணுவ அதிகாரிகள் குற்றச்சாட்டு. பாகிஸ்தான் மீண்டும் அத்துமீறினால் தக்க பதிலடி அளிக்கப்படும் என முப்படை அதிகாரிகள் எச்சரிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் ஓயவில்லை என்றும் உறுதி. நாளை நண்பகலில் இந்தியா பாகிஸ்தான் இடையே பேச்சுவார்த்தை. இரு நாட்டு ராணுவ தலைமை இயக்குநர்களும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்பு. காஷ்மீர் பிரச்சினைக்கு தீர்வு காண இந்தியா பாகிஸ்தானுக்கு உதவ தயார் என ட்ரம்ப் அறிவிப்பு. எல்லையில் மோதலை நிறுத்திய இரு நாடுகளுடனும் வர்த்தகத்தை மேம்படுத்தவும் உறுதி. தாக்குதல் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்தது குறித்து விவாதிக்க நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும். பிரதமர் மோடிக்கு ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே கடிதம். நீலகிரி, கோவை, ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் ஆகிய 7 மாவட்டங்களில் வரும் 13ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. 14ஆம் தேதி 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தகவல். மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவு மாநாட்டில் ராமதாஸ், அன்புமணி இணைந்து கொடியை ஏற்றினர். மாநாட்டு அரங்கில் நடந்த கண்கவர் ட்ரோன் நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பாமக தொண்டர்கள். 1 கோடி இளைஞர்களை உருவாக்கி நடக்குது. பல்லவ வம்சத்தின் அடையாளம் மாமல்லபுரம் கற்கோயில். மாமல்லபுரம் கற்கோயில் சிலு சிலுவென குளிரடிக்கும். வாராது வந்துதித்த மாமணியாய், வாடிய பயிருக்கு வான் மேகம் தரும் மழையென பாட்டாளிகளின் விடிவெள்ளியாய், சட்டமன்றம் நாடாளுமன்றம் செய்யலாமலேயே சட்டங்களை திருத்திய சாதனை மனிதன், தமிழினத்தின் ஓய்வில்லா ஒப்பற்ற போராளியாய். பாமகவின் சித்திரை முழு நிலவு மாநாட்டால் மாமல்லபுரம் அருகே போக்குவரத்து பாதிப்பு. 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெதுவாக ஊர்ந்து சென்ற வாகனங்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு வருமான வரித்துறை புலனாய்வு பிரிவு சம்மன். 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் மே 23ஆம் தேதி ஆஜராக உத்தரவு. அதிமுக தலைமை ஒதுக்கும் தொகுதிகளில் தொண்டர்கள் ஒற்றுமையுடன் பணியாற்ற வேண்டும். நெல்லை பாளையங்கோட்டையை அதிமுகவுக்கு ஒதுக்காவிட்டால் கட்சி அழியும் என தொண்டர்கள் கடிதம் எழுதிய நிலையில் KP முனுசாமி கருத்து. உதாரணத்திற்கு வேப்பனப்பள்ளியை வைத்துக் கொள்வோம். ஏன்னா மற்ற பேர் சொன்னா சரியா இருக்காது. வேப்பனப்பள்ளி தொகுதியை கூட்டணிக்கு ஒதுக்கிறார் என்று சொல்லுவோம், வைத்துக் கொள்ளலாம். நாங்கள் பெரும்பான்மையாக அந்த கூட்டணிக்கு ஒதுக்கிவிட்டு அவர்களோடு இணைந்து செயலாற்ற வேண்டும். அவ்வளவு பக்குவப்பட்ட தொண்டர்களும் தலைவர்களும் உள்ள இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம். கோயில்களில் விமரிசையாக நடைபெற்ற குரு பயிற்சி விழா. தஞ்சை திட்டை குரு பகவான் கோயிலில் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம். குரு பகவான் எல்லாருக்குமே நன்மை செய்யக்கூடியவர். அதனால் எல்லா ராசிக்காரர்களுக்குமே நன்மை நடக்கும். எனவே இந்த குரு பயிற்சி நாளிலே குரு பகவானை வழிபடுவது மிகவும் சிறப்பு. உதகையில் நடைபெற்ற 50க்கும் மேற்பட்ட வகைகளைச் சேர்ந்த நாய்கள் பங்கேற்ற கண்காட்சி. கீழ்ப்படிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளை அசத்திய நாய்களுக்கு பரிசு.
சங்ககிரியில் சாலையில் நடந்து சென்றவர்களை விரட்டி கடித்த வெறிநாய். 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. வந்தவாசி அருகே ரசாயனம் தெளிப்பதாக பரவிய வதந்தியால் தர்பூசணி விற்பனை பாதிப்பு. தர்பூசணி பழங்களை விளைநிலத்திலேயே டிராக்டர் மூலம் அழித்த விவசாயி. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவு அருகே சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவு. பாகிஸ்தான் நாட்டின் ராணுவ தளம் அமைந்துள்ள ராவல்பிண்டி வரை இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நாட்டின் பொதுமக்களை இந்திய ராணுவம் தாக்கவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் தொடர்பாக அசாதாரண சூழல் உள்ள நிலையில் தற்காலிகமாக தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டன. இதனிடையே லக்னோவில் அமைந்துள்ள பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு மற்றும் சோதனை மையத்தை டெல்லியிலிருந்து காணொலி வாயிலாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், பாகிஸ்தானில் உள்ள பொதுமக்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்கவில்லை, பாகிஸ்தான் ராணுவம்தான் நம் வழிபாட்டு தலங்களையும் அப்பாவி பொதுமக்களையும் குறிவைத்து தாக்கியது என்று கூறியுள்ளார். இந்திய ராணுவம் பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்கள் மற்றும் ராணுவ தளத்தை குறிவைத்தே தாக்குதலில் ஈடுபட்டது என்று கூறினார். மேலும் பாகிஸ்தான் நாட்டின் ராவல்பிண்டி ராணுவ தளம் வரை இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக கூறிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தீவிரவாதிகளுக்கு அடைக்கலம் தரும் நாடு பாதுகாப்பாக இருக்காது என்பதை பாகிஸ்தானுக்கு உணர்த்தி உள்ளதாகவும் தெரிவித்தார். லக்னோவில் சுமார் 300 கோடி ரூபாய் மதிப்பில் அமைந்துள்ள பிரம்மோஸ் ஏவுகணை தயாரிப்பு மற்றும் சோதனை மையத்தில் ஆண்டுக்கு 100 ஏவுகணைகள் வரை தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏவுகணைகள் 290 கிலோமீட்டர் முதல் 400 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதல்கள் மற்றும் சண்டை நிறுத்தம் குறித்து விவாதிக்க நாடாளுமன்றத்தின் சிறப்பு கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. சிறப்பு கூட்டம் தொடர்பாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் ஒருமித்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்துவதாக தனது கடிதத்தில் ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். பஹல்காம் தீவிரவாத தாக்குதல், இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை, இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டை நிறுத்தம் குறித்த அமெரிக்க அதிபர் டிரம்பின் அறிவிப்பு ஆகியவை குறித்து நாடாளுமன்ற மக்கள் பிரதிநிதிகளிடம் விவாதிப்பது மிகவும் முக்கியம் என்று ராகுல் தெரிவித்துள்ளார். எதிர்கால சவால்களை சந்திப்பதற்கு இந்த விவாதம் நல்வாய்ப்பாக இருக்கும் என்று கூறியிருக்கும் ராகுல் காந்தி, தனது கோரிக்கையை தீவிரமாகவும் விரைவாகவும் பரிசீலிப்பீர்கள் என்று தாம் நம்புவதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவரும் மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவருமான மல்லிகார்ஜுன கார்கே பிரதமருக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில், பஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து நாடாளுமன்ற அவைகளின் சிறப்பு கூட்டத்தை கூட்டுமாறு ஏப்ரல் 28ஆம் தேதி கடிதம் எழுதியதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதே கோரிக்கையை வலியுறுத்தி ராகுல் காந்தி எழுதியிருக்கும் கடிதத்தையும் கார்கே குறிப்பிட்டு காட்டியுள்ளார். நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டப்பட வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை மாநிலங்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற முறையில் தாம் ஆதரிப்பதாக கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கும் மல்லிகார்ஜுன கார்கே, அதனை பிரதமரும் ஒப்புக்கொள்வார் என்று தாம் நம்புவதாக கூறியுள்ளார். குரு பெயர்ச்சியை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. ஆண்டுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெயர்ந்தார்.
குரு பெயர்ச்சியையொட்டி திருவிடைமருதூர் சூரியனார் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மூலவர் குரு பகவானுக்கு பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தீப ஆராதனையும் காட்டப்பட்டது. குரு பெயர்ச்சி விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு வழிபாடு மேற்கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் குரு பெயர்ச்சியையொட்டி குரு பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து திரளான பக்தர்கள் ஆலங்குடி குரு பகவானை நீண்ட வரிசையில் நின்று வழிபட்டார்கள். குரு பெயர்ச்சியை தொடர்ந்து வரும் 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை தினசரி பூஜைகளுடன் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் என்று கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரு பயிற்சி கரெக்டான நேரம் அமைஞ்சிருக்கு. சரி, குருவோட அருள் கிடைக்கட்டும்னு சொல்லி குடும்பத்தோட நாங்கள் இங்கே குரு பயிற்சிக்காக வந்திருக்கோம். நல்ல தரிசனம் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப திருப்தியாக இருந்தது. நான் இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி வரேன். வருஷத்துக்கு மாதம் வரேன் கோயிலுக்கு. எனக்கு நல்லா சிறப்பாக இருக்குது. அதனால் பிரதி வருஷம் இந்த குரு பயிற்சிக்கு தவறாமல் எங்கே இருந்தாலும் இந்த டயத்துக்கு வந்து நான் கலந்துக்கிறேன். அதேபோல தஞ்சாவூர் மாவட்டம் திட்டை குரு பகவான் ஆலயத்தில் குரு பெயர்ச்சி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோவிலில் வழிபாடு நடத்திய பக்தர்கள் இந்த குரு பெயர்ச்சியில் அனைத்து ராசிகளுக்கும் நன்மை நடக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார்கள். இன்னைக்கு குரு பயிற்சியை பண்ணிட்டு இந்த திட்டை குரு பகவான் ஸ்தலத்துக்கு சாமி கும்பிட வந்தோம். எல்லா ராசிக்குமே கோயிலுக்கு வந்தால் நல்லது நடக்கும் என்று ஐதீகம். குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசித்திருக்கிறார். அதனை முன்னிட்டு தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயிலே குரு பயிற்சி விழா சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குரு பெயர்ச்சியை முன்னிட்டு தமிழ்நாட்டில் உள்ள கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடத்துவதற்காக பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.